என்னப்பா சாமி குருநாதா கல்லுக்கு காரம் கொண்டாடுறீங்க மகனே இல்ல கல்லுக்கு காரம் கொண்டாடுன சொல்றியே கருங்கல்லா இல்லடா டேய் செம்பல் ஜங்கல்லா அந்த கல்லு இல்ல இல்லடா செங்கலா அந்த கல்லு இல்ல எந்த கல்லு பனை மரத்துல முட்டி கட்டி சட்டில ஒழுகுது ஆமா சொட்டு சொட்டுன்னு அந்த கல்லுக்கு காரம் கொண்டாடு கட்டார ஓடிக்கு ரஜினிக்கு கமலுக்கு சண்டைதான் சண்டை அது அப்ப என்னமோ சென்ட்ரல்ல உடையிறது ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி ஒரு நடுத்தரமான ஆளு ஆமா நடுத்தரமான ஆளு உள்ள போனா மண்டை ஒடியுமா ஒடியாதா ஆமா ஆமா சண்டையில மண்டி ஒடியும் நல்லா வியாபாரத்துக்கு அப்படி இருந்தாலும் சரசிக்கு முளை கொஞ்சம் சரசு இருக்கிற மலை பெருசு சரசுக்கு அது பேசுறது சங்கடமா அது தப்பேவா சரசு இருக்கிற சரசுக்கு தலை கொஞ்சம் சூப்பர் பானா சாமிக்கள் வணக்க வணக்க ஹரஹர சிவ சிவ சம்போ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ உங்க பாட்டி சீலியே தூக்கணா வம்போ அத தூக்கிட்டு தான் எங்க தாத்தா வந்து மாட்டிக்கலாம் அவன் மாட்டதுனாலதான் இப்ப ஓரியாட்டம் ஹரஹர சிவ சிவ சம்போ சம்போ சாமிக்கள் எங்க இருந்து வருகிறது சாமிக்கள் ஹரஹர சிஷ்யா குருநாதா ஒரு தப்பு நடக்குதுடா என்ன குருநாதா சிஷ்யா குருநாதா ஒரு தப்பு நடக்குது என்ன ஆச்சு இந்த கூட்டத்துல ஒரு கிளவி குசு விட்டுட்டாடா சாமி குசு விட்டான்னு சொல்றீ எப்படி உனக்கு தெரியும் அவளே குசு விட்டு நாத்தம் பொறுக்க முடியாதா நானு இங்க தப்பு நடக்குதுன்னு சொன்ன உடனே மொத்த பேரும் பிடிக்க பாக்கல அப்படி திரும்பி பாக்குறாங்க எல்லாரும் அப்படி கூட பிரச்சனை இல்ல ஒருத்தி மட்டும் மூக்கு மேல கை வச்சிருக்காளே அவளா இருக்குமா என்னன்னு தெரியல மகனே ஏய் சாமி இதெல்லாம் என் மேல போடாம எதுக்கு நம்ம ஒத்துவராது சாமிக்கு இப்படி எல்லாம் வருது சாமி எங்கிருந்து வருகிறது இமயமலை சாரலிருந்து வருகின்றது மகனே இமயமலை சாரலிருந்து சாமிக்கு சைக்கிள்ல வருதா சைக்கிள்ல வருதா இல்ல புல்லட்ல வருதா இல்லனா ஒரு மாட்டு வண்டியில வருதா இல்ல யமகால வருதா இல்ல ராயல் என்ஃபீல்ட் இல்ல சாமிக்கு எப்படி வருகின்றது எப்படி வருது நடந்து வருதா பாதசாரில வருதா தேக்கின்னு வருதா இல்ல உருண்டு வருதா எப்படி வருகிறாய் இமயமலை சாரலிருந்து இந்த சாமி யார் என்று கேட்கிறாய் சிஷ்யா மகனே எப்படி வர நான் திருட்டுறையில் ஏறி வருகின்றேன் சாமிக்கள் திருடா ரயில் திருடு எப்படி ரயில் நான் ஜோலார்பேட்டையில் ஏறி உட்கார்ந்தேன் என்ன கொண்டு போய் சேலத்துல விட்டுருச்சு ஓ ரயில் தான் திருடா சாமிக்கள் இப்படியே ரயில் திருட்டு ரயில் ஏறி வரணும் வருகிறாயே டிக்கெட் எடுக்கிறது பழக்கக்குதா டிக்கெட் எடுக்காம எப்பயுமே அடியனுக்கு அந்த பழக்கம் கிடையாது சாமி குருநாதா டிக்கெட் எடுக்காம ரயில்ல வந்தா வருகிறாயே ஒரு கால் செக்கிங் வந்தா ஒரு கால் திக்கல் தகைலி ஒரு வேளை செக்கிங் வந்தா டிடிஆர் வந்தா என்ன பண்ணுவே நான் பூஜை அறையில் ஒளிந்து கொள்வேன் மகனே ட்ரெயின்ல எங்க சாமிக்கு இது பூஜை அறை எனக்கு பூஜை அறை பாத்ரூம் பாத்ரூமே சாமி குருநாதா நீ போய் ஓடி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிற அடாத மழை விடாத பெய்யுது 3 நாள் அந்த பொட்டியை விட்டு அந்த மாஸ்டர் இறங்குறதில்ல அவர் இறங்குறதில்ல அந்த 3 நாள் சாமிக்கு காசிக்கு போகும்போது பகல் 3 வேளை இரவு 3 வேளை நான் வரல மச்சான் இல்ல போய் ஆதார் கார்டு சாமி ஒரு கால அவர் 3 வேளை ஒரு வேளை அந்த ரயில் கோளாராய் நின்று பாதி
பாதி வழி நின்று போயிருது. ரயில் பொட்டிலே நின்றுட்டா சோத்துக்கு சாமிகள் என்ன செய்யும்? சோத்துக்கு என்ன பண்ணுன்ற? அதுல கொலா என்று பஞ்சாமிர்தம் இருக்கின்றது. ஆப்பிள் அனைத்தும் சேர்ந்தது. அதுல கொலா என்று பஞ்சாமிர்தம் இருக்கின்றது. அதை நன்றாக வாரி ஒரு தாம்பலத்தில் போட்டு பெசந்து அதை 3 பாகமாக பிரித்து பச்சமுத்துக்கு பாதி, கதிர்வேலுக்கு பாதி, சிவராஜுக்கு பாதி 3 பாகமா பிரித்து கொடுத்து விட்டு நான் பால் பழம் உண்ணுவேன் மகனே. பரவாயில்ல சாமி. நீ பீத்தின்ற சாமி இல்ல, நான் பீத்தின்றதுல சாமி. பீ கூட சூப்பர் சாமி. குருநாதா வட்டம் மலையை விட்டு சாமியை புடுறா. பட்டார் ஓடி பையனை லூசா புடுறா. அம்மனை கெட்டியா புடிச்சா கூட யாரா சாமி வாக்கு சொல்லுமா? பாதி படிக்கட்டு பிடிக்காதுடா. கண்டது போடுறது ஞாபகம் வருண்டா. அதை புடிச்சுனா ஐயோ சிவசிவா நாராயணா கோவிந்தா 7 மொழியானே வட்டமாலையை விட்டு அந்த பக்கம் வாடா. வந்திறங்கி பாலகா டே மகனி கிழக்க கவனி சொன்னா சொல்றா. கிழக்கே கவனி சொன்னா அந்த கிழவியோ பாட்டியாவா வடக்கே கவலி சொன்னா மகனியே வடக்கே கவலி சொன்னா அண்ணானு ஏகாலியாவா மண்ணா ஏகாலி தாயா எப்பயுமே எல்லாம் 2 ஒண்ணுதான். கிழக்கே கவலி சொன்னா முடிஞ்சு போயிடுச்சு. தெற்கே கவலி சொன்னா காஞ்சி மீன் கருவாடாகும். குருநாதா காஞ்ச மீன் கருவாடுதான் ஆகும். புண்ணாக்காவ தயிர் மகனே கருவாடுதாகுமா? டேய் மகனே அதெல்லாம் போடால் போட்டு அட வடக்க மலையை விட்டு அட வடக்க மலையை விட்டு அடவைய பெரிய என்னாட்டை விட்டு அட வந்தேன்டா பாலகா எல்லாம் நொட்டத்துக்கு வந்தேன். டேய் மகனே அட உனக்கு ஒரு வாக்கு சொல்வேன். ஓ எனக்கு ஆமாடா பரவாயில்ல சாமி பரவாயில்ல. அட உனக்கு ஒரு வாக்கு சொல்வேன். எனக்கு ஒரு வாக்கு சொல்வா. கூடியே சொல்லு மகனே கூடி சொல்லு. அட உனக்கு ஒரு வாக்கு சொல்வேன். உனக்கு ஒரு வாக்கு சொல்வேன். நாளைக்கு ராத்திரிக்கு உங்க அம்மால வாக்கு சொல்ல பாக்க சொல்லுவேன். மண்டி ஓடிச்சு போடுவோம். பாக்க சொல்லுவேன். அம்மா இல்ல அதுக்கு போயிட்டா சீக்கிரம். ஏய் மகனே சாமி இப்படி எல்லாம் வந்திருக்கிறாயே இதனுடைய மகிமை. சாமி குருநாதா சாமிக்கெல்லாம் ஜபமாலை வைத்திருப்பார்கள். சாமி எல்லாம் ஜபமாலை வைத்திருப்பார்கள். நீ இப்படி அடுக்க வச்சிருக்கிறியே. எல்லாம் 400 ரூபாய் மகனே. சத்தியமா இப்பங்க கீர ஆளுங்க இது எங்க வாங்கினு சில பேர் நினைப்பாங்க. வேணும்னா கேட்டா கொடுக்குறேன்டா. பஞ்சு பராவா மகனே டேய் இதனுடைய மகிமை என்னன்னு தெரியுமா? இது மகிமை எனக்கு தெரியாதே சாமி. சாமி டேய் இது ஆடினாலும் ஆட விடாது. எது இது எடா பண்ணா குனிஞ்சாலும் தொங்க விடாது. தொங்க விடாது. இது அது ரோஸ் கலர். ஓடினாலும் ஓட விடாது. அது எது குளிர்ந்து விடாது. ஓடினாலும் ஓடி ஆடினாலும் குழங்க விடாது. எது கருப்பு கலர். பரவாயில்ல சாமி சூப்பராக்கோ. குளிஞ்சி நிமந்தால் தொங்க விடாது. எது அது தொங்க விடாது. இது மோசமாகுது. அது சங்கடமாக சாமி பாக்கிறதுக்கு. அது எங்க வல்லரசு போய் உங்க அம்மா தான். அப்படி இருந்தாலும் இப்படி வந்திருக்கிறாயே எங்க இருந்து வந்திருக்கிறாய்? யாரை பார்க்க வேண்டும்? யாரை பார்க்கணும்? எங்க அம்மா எல்லாம் பார்க்கணும். வேணப்பா. யாரை பார்க்கணும்? ஏற பார்க்கணும். என்னத்தான் ஜவுளி இப்படி எட்டு வந்து நைட்ல விளம்பரம் சாமி உண்மையாலுமே எனக்கு ஒரு டவுட். உள்ளிருந்து எட்டுன்னு வந்துக்கிறேன். இது யாருது எப்படி? என்னதேயா எல்லாமே என்னதேடா. நிஜமாலும் அட கேட்டு பாரு. வேணும்னா உங்களுக்கு வேணுமா? எதுனா இருக்கு
சாமி சாமி உனக்கு ஏத்த குருநாதர் ஆனா ஆமா சாமி சாமி வணக்கம் சாமி உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய நான் சிசியும் சாமி எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்தேன் வீட்டுல போய் எடுத்து போய் கொடுக்கட்டும் ஏன்னா அவங்க அருகில் கொடுக்கறதுக்கா இல்லாத அருகில் கூட குமுகா கொண்டு கிடையாது சாமி நான் அணிந்திருப்பது செவ்வாடை. நீ அணிந்திருப்பது செவ்வாடை ஆமா. நான் அணிந்திருப்பது என்ன ஆடை என்ன ஆடை? எங்க பாட்டி பழைய பாவாடை சாமி இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல ஆனா எல்லா பேரும் பெருசாகுது என்ன அர்த்தம் இது? வேணுமா உங்க காட்டா என்ன எனக்கு வேணாம் சாமி. ஒண்ணு வேணாம் சாமி அது போனால் போகட்டும். போகட்டும். திரு சபையை நாடி நான் வருகின்றேன். வருகிறாயே. ஐயா, யார்